மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையம், தலைமைச் செயலகம் உள்ளிட்டவை அமைந்துள்ள முக்கிய சாலையில் கார் பந்தயம் தேவைதானா என்று அமைச்சர் உதயநிதிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டுக்கு மிக மிக அவசியம் கார் பந்தயம் நடத்தலைன்னா நாடு அழிஞ்சு போயிடும். மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எண்ணி பாருங்க. எவ்வளவு பிரச்சனை நாட்டை நிலவி கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தவேன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்ச நீதிமன்றத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது கூட விடாப்பிடியாக, அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தயம் நடத்த வேணுமா? ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் தேர்ந்தோம். இருங்காட்கோட்டையில் இதுக்குன்னு ஒரு மைதானம் இருக்குது. அங்க போய் கார் பந்தயம் நடத்தக்கூடாதா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாம இருக்கிறாங்க. நீங்க செழிப்புல வளர்ந்தீங்க, அதை நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா இப்படி கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு? அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது, இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்குது, அங்க இருக்கிற போர்ட் இருக்குது, துறைமுகம் இருக்கின்றது, டிஃபென்ஸ் இருக்குது. இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் இப்படிப்பட்ட கார் பந்தயம் நடத்துவது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறோம். மக்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமா தான் மக்களுடைய பார்வைக்கு இது தென்படுது இந்த அரசாங்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.